சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜூன் 26. ஒரு பகவானின் நாமத்தை சொல்லிக்கொண்டே யாத்திரைக்கு சென்றாலும் அவர்களுக்கு யார் உள்ளனர்? பல பகவான்கள் உள்ளனர். சிலர் சிறிது கஷ்டம் ஏற்பட்டாலும் சலித்துக் கொள்பவர்கள் எதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நான் விஸ்வ வித்யாலயத்திற்கு வந்துள்ளேன் என்பதை ஈஸ்வரன் நான் இன்று எதை அடைவது அசம்பவம் என்று கூறுகிறார். சுகம் சாந்தியை. ஈஸ்வரன் என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார்? யாரிடமாவது கோபித்துக் கொண்டு வகுப்பிற்கு வராமல் இருக்கக்கூடாது, தண்டனைகள் கிடைக்கும் என்ற எச்சரிக்கையை. கடைசி நேர பாகத்தில் மனிதர்கள் எவ்வாறு கூறுவார்கள்? நான் என்ன பாவம் செய்தேன், என்னை அவர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்று பலவாறு கூறுகிறார்கள். சத்யுக ராஜாவிற்கும் கலியுக ராஜாவிற்கும் உள்ள இரவு பகல் வேறுபாடு என்ன? சத்யுக ராஜா சுகமாக இருப்பதால் பிரஜைகளும் சுகமாக இருப்பார்கள். கலியுக ராஜா துக்கமாக இருப்பதால் பிரஜைகளும் துக்கமாக இருப்பார்கள். இப்போது அனைவரும் சங்கம யுகத்திற்கும் பிறகு சத்யுகத்திற்கும் வந்து விடுவார்கள். சரியா தவறா? தவறு. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? முயற்சி இல்லாமல் யாரும் சொர்க்கத்திற்கு வர முடியாது. அதனால் பிரஜைகளை உருவாக்குங்கள். நன்றி. ஓம் சாந்தி.